தூத்துக்குடி புனித பனிமய அன்னை பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழாவையொட்டி பெருவிழா சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள புனித பனிமய அன்னை பேராலயம் உலக புகழ்பெற்றது ஆகும். தூத்துக்குடி மாநகரின் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள புனித பனிமய அன்னை பேராலயத்தின் 442வது ஆண்டு திருவிழா கடந்த ஜூலை 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக 10ஆம் நாளான இன்று காலை 7:30 மணிக்கு பெருவிழா கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் திருப்பலி நிறைவேற்றினார். திருப்பலியில் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் இவான் அம்புரோஸ், பங்குத்தந்தை ஸ்டார்வின் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, கோட்டாறு உள்ளிட்ட மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பனிமய அன்னையை வழிபட்டனர். தொடர்ந்து நண்பகல் 12 மணியளவில் சிறப்பு நன்றி திருப்பலியும், மாலை 5 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலியும் நடைபெற்றது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு நகர வீதிகளில் தூய பனிமய அன்னையின் திருவுருவ தேர் பவனி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீட்டின் மாடிகளில் இருந்து மலர் தூவி அன்னையை வரவேற்றி பக்தியுடன் வழிபட்டனர். திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்ட SP பாலாஜி சரவணன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலும் அவரை ஈண்டெடுத்து நமக்கு கொடையாக கொடுத்த பனிமய தாயிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று பனிமய மாதா திருவிழாவை திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது. உங்கள் அனைவருக்கும் பனிமய தாயின் திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே நம்முடைய பங்கு தந்தை அருள் தந்தை ஸ்டார்வின் அவர்களோடு சேர்ந்து இந்த பனிமய தாயின் பங்கு மக்கள் எல்லோரோடும் சேர்ந்து உங்களுக்கு இந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் பனிமய தாயின் வரலாறை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ரோமை நகரிலே ஒரு தம்பதியர்கள் குழந்தையின்றி இருந்தார்கள். அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி அளித்து எனக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த கேட்டுக்கொண்டதன்படி அவர்கள் பாப்பிரையானவர் ஒரு அருமையான கோவிலை அங்கே கட்டினார். அதை மரிய மஜோரே அப்படி என்று சொல்லுவாங்க. பேராலயம் அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்டது. அந்த இடத்தில் பனி நிறைந்த இடமாக அது இருந்தது என்று சொல்வதனால அது பனிமய மாதா என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயரையே 422 ஆண்டுகளாக தங்களுடைய அருமையாகவும் பெருமையாகவும் சூடி அதை கொண்டாடி மகிழ்கின்றார்கள் இந்த பனிமய தாயின் பங்கு மக்கள், தூத்துக்குடியை சார்ந்தவர்கள். இதுதான் வரலாறு. இந்த அன்னை இந்த திருவிழாவை நாம் நடத்துகின்ற பொழுது இங்கே ஒரு 10 லட்சத்திற்கு மேலே கிறிஸ்தவர்களும் சரி, முஸ்லீம் சகோதரர்களும் சரி, இந்து நண்பர்களும் சரி இங்கே வந்து பங்கெடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஏராளமான சகாயங்களையும் புதுமைகளையும் அன்னை மரியாள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் சாரையாக வந்து மணல் தூவினாலும் விழாதபடி அந்த அளவுக்கு வந்து இங்கு நடக்கின்ற மறையுரைகளையும் பக்தி முயற்சிகளையும் கேட்டு பரவசப்படுகிறார்கள். இந்த அருமையான நாளிலும் கூட நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த அரசாங்கமானது
தூத்துக்குடி மாநகரத்து மக்களுக்கு, பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அளித்திருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த மக்களை அன்போடு வழிநடத்துகின்ற பெரியவர்களையும் நல்லவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். பனிமயத்தாய் உங்கள் வீடுகளில் அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நல்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். எல்லாவித தீங்குகளும் நம்மை விட்டு அழிய வேண்டும். நம்மை பிடித்திருக்கின்ற சூனியங்கள், நம்மை பிடித்திருக்கின்ற பேய்களின் ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரின் வல்லமையும் அவருடைய அருள் பேரும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் வேண்டி வருபவர்கள்தான் பனிமயத்தாய். இந்த தாய் நமக்கும் தாய், ஒவ்வொருவரின் தாய். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் ஆசீர் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இயேசு செய்த முதல் புதுமை குடும்பத்தில் தான் நடந்தது. அது எப்படி என்றால், அந்த திருமண திருவிழா நடக்கும் பொழுது அவர்களுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியாள் தான் அக்கறை கொண்டு கரிசனையோடு, மகனே அவர்களுக்கு ரசம் இல்லை என்று சொன்னார்கள். உடனே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இறைவன் அருளால் அவர்தான் கடவுளின் மகன் என்பதை நிரூபித்தார் இயேசு. அதற்கும் உறுதுணையாக இருந்தவர் அந்த மரியா. எனவே கத்தோலிக்கர்கள் தங்களுடைய தாயாக, தங்களுடைய வணங்கும் அன்னையாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய விசுவாசம் இயேசுவை சுற்றித்தான் இருக்கிறது. இவர்கள் சுவாசிப்பதும் வளர்வதும் இவர்களுடைய வாழ்க்கை முறையும் அணுகுமுறையும் எல்லாம் இயேசுவிடமிருந்து வருகிறது. அவரிடமிருந்து கற்றுக்கொண்டவர்தான் அன்னை மரியா. எனவே இயேசுவுக்கு புகழ் சாற்றி அன்னை மரியாயை வணங்கி உங்களுக்கு எங்களுடைய ஆசீரை கூறி உங்களிடமிருந்து இடம்பெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.